கோயில் என்னடா எதுக்குங்க அடிக்கிறீங்க? சாமி கும்பிடதானே கோயில். எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிடலான்னு எங்க வாத்தியார் சொன்னாரு. எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிடுறதா? துளுர் விட்டு போய் தாண்டா இருக்கிறீங்க நாய்களா. எல்லாம் மிதிங்கோ. குளியா எடுத்து பேசுறான். ஐயா 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 என் பிள்ளை அடிக்கிறீங்க. ஏண்டா எச்ச பொறுக்கி திங்கிற உங்களுக்கு நெஞ்சு கொழுப்பு ஏறி போச்சா? எவ்வளவு திமிரு இருந்தா கோயிலுக்குள்ளே வருவான். ஐயா மன்னிச்சிருங்கய்யா, அவனுக்கு விவரம் தெரியாது. என்னது? அவனுக்கு விவரம் தெரியாமையா இவ்வளவு விவகாரமா பேசுறான்? நாளைக்கு பறிச்சேன்னு சொன்னா நான் தான் போய் சாமி கும்பிட்டுக்கிறான்னு தெரியாம உள்ள போயிட்டான். அதுக்கு போய் குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களா? ஆமாடா, நீங்க படிச்சு உத்தியோகத்துல போய் உக்காந்துக்குங்க. இந்த வேலையெல்லாம் நாங்க இறங்கி செய்யறோம். அதானே எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா டவாலியா நிக்கிறது யாரு? இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வளர்க்கணும்டா. எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. படிக்க வைக்கிறானுங்களா படிப்பு. இவன்கள்ட்ட என்ன பேச்சு? கட்டி வச்சு தோலை உரிச்சாதான் நாய்ங்களுக்கு புத்தி வரும். விடுங்கோ. நாயை கட்டி வச்சா நாம தான் நாத்தை தள்ளணும். சனின்னா விரட்டி விடுங்கோ. போங்கடா 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 போங்கடா. ஐயா என்ன இந்த பக்கம்? கோவில் ஆபீஸ் ஆவி குருக்கள்கிட்ட இருக்கு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னன்னு தெரியல, குருக்கள் நீ கோயிலுக்கு வரல. ஆமாங்க ஐயா, அவங்க வீட்டுல ஏதோ விசேஷம் போல இருக்கு. ஒரே புகையும் கூச்சலமா இருக்கு. அப்படியா? நம்ம மச்சன விஷயம் சொல்லி தானே, கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்க. பாப்போம் பாப்போம். வரேங்க. தாத்தா தாத்தா, நாளையார் தான் கூப்பிடுறாங்க. சரி சரி. நமஸ்காரம் சாமி. யார் நீ? யாரு உன்ன உள்ள விட்டது? திறந்தாத்துல ஏதோ நொஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ற. எழுந்திரு. இல்ல சாமி, நான் கோயில் தர்மகர்த்தா, குருக்களை பார்க்க வந்தேன். தர்மகர்த்தாவா இருந்தா நேரா பக்கத்துல வந்து உட்கார்றதா? வெளியில நின்னு அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே? எழுந்திரு எழுந்திரு. தர்மகர்த்தாவா இருந்தாலும் நீயும் சூத்திரம் தானே? போ வெளியே போ. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க? என்ன நடந்துருச்சா? சர்வநாசம் சம்பவிக்கும் காரியத்தை பண்ணிட்டு என்ன நடந்துச்சு நான் கேக்குறேன். முதல்ல வெளியே போ. ஆமா, ஏன் டென்ஷன் ஆகுறேன்? நடேசன் கூட கோயில்ல இருக்காவா, கொஞ்சம் சகஜமா பழக வச்சுண்டு உள்ளே வந்துட்டார். உள்ள வரப்படாதுன்னு அவருக்கு தெரியல. அதான்டா, அதான் நீங்க மத்தவாளுக்கு நம்ம ஆச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை சொல்லி தரதே இல்ல. அதான் சூத்திரன் நம்ம பக்கத்துல வந்து சரிசமமா உட்கார்றான். நீங்க சத்த கொஞ்சம் வெளியே இருங்கோ, நான் நடேசனை கூப்பிடுறேன். நடேசா நடேசா. ஏங்க, பூஜைங்கிறது சாமி கும்பிடத்தானே? சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே? நாங்க சாமிக்கு மேலானவங்க சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியாடா பாத்தியா? சாமி, நானு 30 வருஷமா ஆன்மீக பணி செய்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வேதத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? தெய்வாதீனம் ஜெகத்கர்வம், மந்திராதீனம் துதைவதம், தன்மந்திரம் பிரம்மணாதீனம், தஸ்மத் பிரம்மணம் பிரபு ஜெயத். இதுக்கு அர்த்தம் தெரியுமா? வேதத்தை பத்தி தெரியும்னு சொன்னியே, என்ன முழிக்கிற? சொல்லு பாப்போம். உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. கடவுள்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணாளுக்கு கட்டுப்பட்டவை. பிராமணர்களே கடவுள். ரிக்வேதம் 62வது பிரிவு 10வது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கு. வெளியே போ. ஆமா ஆமா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே பிராமண விக்கிரகத்தை வணங்குறதா வேதம் சொல்றது. அடடே, நீங்க எங்க வந்து? வாங்கோ வாங்கோ வாங்கோ. இல்ல சாமி, நான் அப்பா நினைச்சிடப்படாது. நீங்க எல்லாம் இங்க வரவப்படாது. எங்களை வரல சில பேர் பின்பக்கமா தான் வருவா.
இது ரொம்ப ஆச்சாரமான பூஜை. இப்படிப்பட்ட பூஜை நடக்கிறச்ச நாட்டை ஆள்ற ராஜாவாவே இருந்தாலும் இப்படி உள்ள வரப்படாதுங்கிற ஐதீகம். பகவான் பக்கத்துல எல்லாரும் போயிட முடியாது. அப்பா அப்பா சூத்ரா ஆத்துக்குள்ள வந்துட்டாலாமே, அதான் தீட்டு போட்டு விடுதான். அம்மா ஜலமிட்டு அலம்பி விட சொன்னா, பூமி வாங்கிட்டு சொன்னா, பூஜை பண்ணுவாமே. ஆமா ஆமா கொண்டாடா அம்பி. யாரா உன்னை உள்ள விட்டதே? சூத்ரா ஆத்துக்குள்ள வந்துட்டாலாமே, அதான் தீட்டு போட்டு விடுதான். உன்னை கோயிலுக்குள்ள விட்டா கோயில் என்னடா ஆகுறது? தர்மகர்த்தாவா இருந்தாலும் நீயும் சூத்திரன் தானே? போ வெளியே.